வந்து அதாவது நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நாம உயிரோட இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப வயநாடு லேண்ட்ஸ்லைட் பாருங்க. எத்தனை பேர் இறந்து போனாங்க. ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் படிக்க போறவங்க மழை தண்ணில மாட்டி இன்னும் உலகம் எப்படி இருக்கு பாருங்க. மழை தண்ணில மாட்டி ஒரு ஒரு அடுத்த கலெக்டரா இந்தியாவை ரூல் பண்ண வேண்டிய ஒருத்தர் செத்து போறான். எவ்வளவு வலி பாருங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு வலி இருந்தவன் இழக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். நைட்டு தூங்குறான் காலையில பார்த்தா அப்படி ஒரு ஊரே காணும். அப்ப நம்ம உயிரோட இருக்கோம் இந்த பேச்சை கேட்கிறோம் அப்படின்னா கடவுள் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. உங்களை உங்களை ஒரு ஹீரோவை பார்க்க விரும்புறாரு. பிரபஞ்சம் அதை தான் பண்ணுது. அப்ப 2 முறை நான் வந்து இதுல இருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப கடவுள் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இவன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்டா அப்படின்னு நினைக்கிறாரு. ஓ நான் வாழணுமா சரி அப்ப என்ன பண்ணணும். அப்பதான் நிறைய எனக்குள்ள தேடல் வர ஆரம்பிச்சது. எல்லாரையும் தேட ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்சவர் தான் இந்த டிம் பெரி. இவருடைய அந்த கான்செப்டை வச்சு எப்படி வந்து பணக்காரன் ஆக முடியும் நான் யோசிச்சேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நண்பர்களே திரும்பவும் சொல்றேன். நான் சொல்றத அதாவது எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா யாரோ ஒரு ஜூம்ல ஒரு லைவ்ல ஹெட்செட் போட்டு கேளு நோட்ஸ் எடுக்கலாம் நீ ஒரு வேஸ்ட் நீ போய் கண்ணாடில மூஞ்ச பாருன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா எப்படி